சும்மா ரேண்டமா அதாவது 2 ஸ்டேட்டுக்கு வந்து பஞ்சாயத்தே வந்துரும் போல. அந்த அளவுக்கு தலைவர் வந்து தமிழ்ன்னா என்ன சாதாரணமா இது ஏன் தெலுங்குல இத டப் பண்ணி விடுவாய்ங்க. அப்ப என்னன்னா, தெலுங்குன்னா சாதாரணமா அப்படின்னு விடுவாய்ங்க. இது நம்ம நம்ம லாங்குவேஜ் நம்ம இனங்கிறது வந்து விட்டு கொடுக்க முடியாது. பட் இல்ல இல்ல கார்த்திக் ப்ரோ. இல்ல அதிகமாவே என்னன்னா, இருப்போம். இல்ல வாண்டடா திணிச்ச மாரி இருந்துச்சு. நெறைய விஷயங்கள் ஓகே. இப்போ நீட் நெறைய வந்து நீட் நல்லது அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. ஓகே அது நல்லதா கெட்டதாங்கிறது வேற. ஏதோ ஒரு ஒரு ரைட் விங் அஜெண்டா மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அங்க கொண்டு போய் அந்த சப்போர்ட் வச்சு பெருசா ஒரு அடி அடிக்கலாம். மேபி அது ஒர்க் ஆனாலும் ஆயிரும். யாருக்கு தெரியும் அது தெரியல. ரெகுலர் ஹரி ஹரி வர மாரி இருந்துச்சா? கொஞ்சம் டிஃபரன்ஸ் இன்னும் இன்னும் கொஞ்சம் நீட் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு பிரதர். டு பி ஹானஸ்ட் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு அத விட. ஆம், ஏன்னா ரொம்ப ஸ்பீடா போகும். அப்படி இல்லாம கொஞ்சம் ஆ, கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. பெட்டரா இருந்துச்சுன்னா எந்த மாரி ப்ரோ? யானைய விட பெட்டரா இருந்துச்சா? அப்படி சொல்றீங்களா? இல்ல அப்படி சொல்லலாம். இல்ல அத விட மேக்கிங் கொஞ்சம் தெளிவா பண்ணாங்க. நீங்க கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா சரசரன்னு போல. நெறைய இடங்கள் டயலாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கேரக்டரைசேஷன்லாம் சொல்லிட்டு ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க பிரதர். அது என்ன சொல்றதுன்னு தெரியல சீரியஸா. அது எல்லா படத்துலயும் உள்ளதுதான் ப்ரோ. ஹரி படத்துல வந்துட்டு இந்த நம்ம இல்ல அது யோகி அது தெரியல. ஹரி சார் வந்து பார்த்தீங்கன்னா, காமெடியன வச்சு நம்மள கழுத்து அறுக்கிறதுன்னே முடிவு பண்ணிடுறாரு போல ஒவ்வொரு படத்துலயும். நேர் படம் சாமி ஸ்கொயர்ல சூரிய அண்ணன் ஒண்ணு பண்ணியிருப்பாரு. நம்மள போட்டு ரம்பத்த போட்டு அறுன்னு அறுத்திருப்பாரு. இதுல அதே மாரி தான் யோகி பாபு அண்ணன் எல்லாம் வராய்ங்க. இவரு மொட்டராஜேந்திரன் சும்மா ரேண்டமா எல்லா காமெடியன்ஸும் வச்சுக்கிட்டு அது ஒர்க் ஆக எனக்கு தெரியல அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் இது அது எப்படி ஷார்ட் ஓகே சொல்லி அதை எப்படி அப்ரூவ் பண்ணி எப்படி எடிட் கொண்டு வந்து வெளில கொண்டு வராங்கன்னு தெரியல. ஏன்னா ப்ரோ ஆனா இதுல யானையில கூட பாத்தீங்கன்னா, இவர் யோகி பாபு அவர ரொம்ப ஒரு மாரி பாடி ஷேமிங் பண்ண மாரி ஃபீல் ஆச்சு. இல்ல அதுதான் பிரதர் யானை. நான் என்ன கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இவங்க எல்லாம் காமெடியன்ஸும் சரி எல்லாம் அவ்வளவு சம்பளங்கள் வாங்குறீங்க. அஹ் நான் காமெடி ஜென்ரலா சொல்றேன் நான். நிறைய சம்பளங்கள் வாங்குறீங்க டாப் காமெடியன்ஸ் எல்லாம். நான் என்ன சொல்றேன், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தர்றாரு. அப்படிங்கிறப்போ அதை கரெக்டாக பண்ணலாம்ல, ஸ்க்ரீன் பிளேலாம் கரெக்டாக பண்ணலாம்ல. அதை ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சத்தியமாக எனக்கு புரியலைங்க சீரியஸா. ஒவ்வொருத்தருக்கும் இவரோட ஸ்கில் இவ்வளவுதாங்கிற மாதிரி ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி யூஸ் பண்றாரோ நம்ம அப்படிங்கிற மாதிரி தெரியும். யாருங்க என்ன மொக்க காமெடி போடுறோம்? சரி, மொத்த காமெடி டோட்டல் படமே சொல்றேன்ல, இந்த படத்தோட அந்த மேக்கிங் ஸ்டைலே பாத்தீங்கன்னா இல்ல மேக்கிங் எல்லாம் இல்ல இல்ல பிரதர். என்னன்னா அது ஓகே பிரதர், ஸ்டைல் எல்லாம் சரி. படம் ஹிட் ஆகணும்ல. இன்னைக்கு அவன் போட்டவன் காசு போட்டவன் காசு வெளியே எடுக்கணும்ல. அப்படிங்கிறப்ப ஏன் கொஞ்சம் சீன்ஸ், அதாவது பிரதர் வெறித்தனமா உழைக்கிறாரு பிரதர். ஹரி வந்து வச்சுக்கிட்டு மட்டுமே ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட மாட்டாருல்ல. இப்போ நம்ம சினிமாக்குள்ள இருக்கிறோம், அதங்காட்டி ஹரி சார் செம்மையா ஷாட் வச்சிருக்காரு. சிங்கிள் ஷாட்ல ஆக்ஷன் பயங்கரமா. ஆடியன்ஸுக்கு அந்த வெங்காயம் எல்லாம் தேவையில்லை. நீ சிங்கிள் ஷாட் ஆயிடு, 2000 ஷாட் ஆயிடு, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன என்கேஜ் பண்றியா இல்லையா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ, இதே இதே பட்ஜெட் சொல்லப்போனா இதை விட கம்மி பட்ஜெட் தான் ஆவேசம் ப்ரோ. தெலுங்கு மலையாள சினிமா கம்பேர் பண்ணல. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இதே அப்படி ஆக்ஷனு எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்போ என்னன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபஹத் ஃபாசில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து எந்த இடத்துலையும் அவர் அடிக்கவே மாட்டார். அது பில்ட் ஆகிட்டே இருக்கும். கடைசியில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வர பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி இருக்கும் பிரதர். என்னடா இப்படி எழுதியிருக்கானுங்க. என்னன்னா அதே கேமரா தான், அதே சண்டை தான், அதே ஆர்டிஸ்ட் தான், அதே ஸ்டண்ட் மாஸ்டர். உள்ள வந்து எழுதின விதம் வேற, அவ்வளவுதான். அதை பொசிஷன் பண்ண விதம் வேற. இங்க என்னன்னா ஸ்கிரீன் பிளே வந்து வேற பிரதர். என்னன்னா என்ன பிரச்சனைனா, நல்ல டைரக்டர்ஸ் எல்லாரும் ஃபைட்லயும் ஸ்கிரீன் பிளே பண்றாங்க. ஃபைட்லயும் அந்த அந்த கதையோட கேரக்டரைசேஷன், அந்த கோரியோகிராஃபி எல்லாம் ஃபைட்டுக்குள்ளேயே வருது. இங்க என்னன்னா ஹரி சார்லாம் வந்துன்னா ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப என்னன்னா ஃபைட் மட்டும் துண்டா தனியா தெரியுது பிரதர். சும்மா டட் எடுத்துன்னு போட்டு பழைய ஒண்ணுங்க. நமக்கு தெரியும் அது டூப் அருவாள்னு ஓரளவுக்கு தெரியும் நமக்கு. இவனுக்கு வெட்டுறதெல்லாம் பொய்யுங்கிறது நமக்கு சவுண்ட் எஃபெக்ட்னு ஓரளவுக்கு சப்கான்ஷியஸ் தெரியும். நம்ம ஒரு 10 பேர்த்த வெட்டினா கூட ஓகேன்றலாங்க. சும்மா பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வெட்டுற மாதிரி தலையை வெட்டுறது, காலை வெட்டுறது,
ஒரு 2000 பேர்த்த வெட்டியிருப்பாரு ப்ரோ விஷால் இந்த படத்துல. எவங்க அதை நம்ப முடியும்? என்னங்க சும்மா கச்சக் புச்சக் கச்சக் கச்சக் பச்சக் கச்சக் கச்சக் புச்சக் கச்சக் கச்சக் ஃபர்ஸ்ட் லுக்லயே ஒருத்தர் தலையை வெட்டின மாதிரி தான் அந்த அதேதாங்க. scene. இல்ல அதுதான் அவன். பட் என்ன சொல்றதுன்னா, அதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் ஓகே. மாசு நினைச்சு பண்றாங்களா இப்படி? இல்ல அது மாசு இல்ல எலமெண்டா இல்ல மட்டும். இல்ல நிமேஷ் ப்ரோ. அது வந்து பயங்கரமா என்டர்டெயின்மெண்ட்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், யோ இது எப்படியா ஃபேமிலிஸ் பார்ப்பாங்க? இது என்னதான் என்டர்டெய்னர்யா? இது ஏல விட அதுக்கு மேல சர்டிஃபிகேட். இது எப்படியா? ஹவ் டு யூ எக்ஸ்பெக்ட்? எனக்கு அதாவது தியேட்டர்ல வெளில வரப்போ நமக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி போறாங்க. போறப்போ அவ்வளவுதான். ஏய் என்னப்பா இது செகண்ட் ஹாஃப் பூரா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. எதுக்குடா வந்தோம்னா ஆயிப்போச்சு. இத தான் அவங்க அப்பா சொல்றாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, சின்ன குட்டி பொண்ணு தலையில கை வச்சுட்டு போகுது. அது என்னங்க தெரிஞ்சுக்குவோம் அந்த படத்துல இருந்து? என்ன வெறும் வெறும் வயலன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுல என்ன தெரிஞ்சுக்கும் அந்த பொண்ணு? அந்த பொண்ணுக்கான இப்போ கில்லி ஏன் ஓடுதுங்கிறாய்ங்க. அதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா, கில்லில ஆக்ஷன் இருக்குங்க. ஆனா, சும்மா அருவாள் எடுத்துட்டு விஜய் எங்கேயும் சுத்திட்டு இருக்க மாட்டாரு பார்த்துக்கங்க. நல்லா பாருங்க. அவரு வந்து பிரகாஷ் ராஜ எதிர்ப்பாரு. அவ்வளோதான். இன்டெலிஜென்ட்டா பண்ணி அப்படி உள்ள கொண்டு வந்து அழகா அந்த ஃபேமிலி இருக்கும். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, இவன் தாண்டவன்தனமா ஒரு ரவுடியா விஜய் சுத்திட்டு இருக்க மாட்டாரு. அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். தங்கச்சி இருக்கும். அம்மா இருப்பாங்க. அப்பா இருப்பாரு. ஸ்ட்ரிக்ட்டான அப்பா. இதுக்குள்ள ஒரு வில்லன். அப்படிங்கிறப்போ பிரதர், அது வந்து ஃபேமிலிக்கு வந்து ரிலேட் ஆயிக்க முடிஞ்சது அதெல்லாம். இது என்னன்னா, இவன் ரவுடி. இவனை எவன்னே வீசிட்டே இருக்கு அப்படி. டமால் டுமில், டமால் டுமில். எப்படி ப்ரோ? பிரசாந்த் ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ நீங்க ஹரி ஹரி சார் கிட்ட வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சொல்லுங்க. யார் பேசுறது இது? ஆப்பிள் ஹாய் பிரதர். இல்ல பிரதர், நான் என்ன சொல்றேன், ஹரி சார் கிட்ட இந்த படம் ஓகே. நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் கூட அப்கிரேட் ஆகவே மாட்டாரா அப்படிங்கிறது என் கேள்வி. ஓகே, நான் வந்து என்ன சொல்றேன், அதே ஆக்ஷன் இருக்கட்டும், கதைகள் இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பர். அதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக். நான் என்ன சொல்றேன், கூட யங்ஸ்டர்ஸ்லாம் உட்காருவாங்கல்ல டிஸ்கஸ் பண்றதுக்கு. இதுதான் கதை, இப்படி தான் எழுத போறோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்கல்ல. அப்போ அவன் சொல்லுவான்ல, சார் சினிமா மாறிடுச்சு சார். அதான் எஸ்பெஷலாக கொரோனாக்கு அப்புறம்லாம் வேற மாதிரி ஒரு ரூட் எடுத்து போயிட்டு இருக்குது சார். அதனால சார் எனக்கு கொஞ்சம் வந்து சாரி சார் இன்டரப்ட் பண்றேன். அவரோட காம்படிஷன் வந்து இப்போ லோகேஷ் கனகராஜ்னு சொல்லிட்டு வந்திருக்கு. காம்படிஷன் லோகேஷ் கனகராஜா அப்படியா? ஓகே. இல்ல நான் வந்து ஈக்குவேட் பண்ணல ரெண்டு பேரையும். ஓகே. பட் அவர் வந்து எல்கேயு அப்படின்னு ஒரு யூனிவர்ஸ்குள்ள என்ட்ரா ட்ரை மேனேஜ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவருக்கு இருக்கிற மேக்சிமம் இன்டெலிஜென்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர அவர் வந்து போய் இல்லாம ப்ரோ, ஹரிசார்கிட்ட வேலை செய்யறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 1000 பசங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க யங்ஸ்டர்ஸுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க அவர் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண வேண்டியதில்லை. அவர் உட்காந்துட்டு டே லைன் எதுடா, இதான் லைனு, நான் இதான் நினைக்கிறேன். ஒரு ஹீரோ ஒரு வில்லன் வந்து இதான் கதை, ஹீரோ இதான்டா கதை, இதுக்கிடையில் ஒரு ஹீரோயின், அது ஒரு ஃபேமிலி, இதான் மேட்ரு. இன்னைக்கு மீட்டருக்கு எப்படிடா உட்கார வைக்கலான்னு கேட்டாலே பிரதர், அழகா பசங்க உட்கார வச்சுருவானுங்க பிரதர். அதுக்கு தான் பிரதர் கோ டைரக்டர்னு ஒருத்தர் இருக்கான். அதுக்கு தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்கானுங்க பிரதர். அசோசியேட் டைரக்டர்ஸ் இருக்கிறான் பிரதர். அதுக்கு தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இருக்கான். இவ்வளவு பேர் அதுக்கு தான் இருக்கானுங்க பிரதர். வேலையே அதுதான். நீங்க அதான் வேலையை. இவர் வந்து என்னன்னா, ஒரு டைரக்டர் என்ன பண்ணலான்னா, லைனை சொல்லி அவனுக்கு டெவலப் பண்ண சொல்லிட்டு, அவருக்கு கன்வின்ஸ் கொஞ்சம் ஈகோவை விட்டுட்டு, நாம் ஏன்னா நம்ம பழைய மாதிரிலாம் வண்டி ஓடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுங்க. ஓகேடா சரி, இதான் இன்டென்ஸ், இந்த சீன் இப்படிதான் இன்னைக்கு லேட்டஸ்டா எடுக்கிறோம்னா என்னடா அப்படின்னு கேட்டா, அந்த பையன் கிளியரா சொல்லிடுவானுங்க. இன்னைக்கு ஏஆர் முருகா சார் வந்து ஏன் வந்து பயங்கர பீக்ல இருந்தாருன்னா, அன்னைக்கு துப்பாக்கி அப்பெல்லாம் வந்து பீக்ல இருந்தாருன்னா, கூட இருந்த செட் அப்படிங்க. இன்னைக்கு இருக்கிற அஜய் ஞானமுத்து, இன்னைக்கு இருக்கிற இப்போ இது எடுத்துருக்காரு பாருங்க, அமரன் எடுத்துட்டு இருக்காருல்ல, இவங்கெல்லாம் வந்து கோ டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸுங்க. அப்போ என்னன்னா, அஜய் ஞானமுத்து இவங்கெல்லாம் எழுதுறப்பங்க அந்த ஸ்க்ரீன் பிளே வேற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு வேலை எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு வந்தாருங்க, அவ்வளோதான். அதான் ஒரு டைரக்டரோட வேலைங்க. நம்ம எல்லாத்தையுமே போய் பார்த்தீங்கன்னா, போயிட்டு வந்து மசால் பூரி சாப்பிட்டு நடுவில் போய் ஷூட்டிங் ஸ்பாட் நின்னுட்டு, ஏய் கமான் கமான் கமான், இங்கே வருது அங்கே வருது, அவ்வளோலாம் தேவையில்லைங்க.
அதெல்லாம் பழைய சினிமா. அந்த பழைய சினிமா, அந்த எமோஷன் நீங்க சந்தீப் ரெட்டி வாங்காவே பாருங்க. அந்த ஆளே போயிட்டு இந்த கத்தெல்லாம் கத்த மாட்டாப்டி. நீங்க அதுக்கு ஆள் இருக்கும். ஹி ஜஸ்ட் மேக் ஷூர் நாம நினைச்சது இவ்வளவுதான் மேட்டர். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. யா ப்ரோ. சார் நான் பேசலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உங்க வழக்கம் போல உங்க டைலாக் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. சாரி சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க சார். இல்ல இப்போ விஷால் வந்து தொடர்ந்து காசு வாங்கிட்டே இருக்காரு அந்த நடிகர் சொல்லி. எப்பதான் கட்டுவாரு? எனக்கு புரியவே மாட்டேங்குது. பில்டிங் திருப்பி அஸ்திவாரம் இடிச்சுட்டு கட்டுவாங்களா என்னன்னு தெரியலங்க சீரியஸா. ஜெரி ஏதோ பேசும். ஜெரி சொல்லுங்க ஜெரி. ஏன்னா ஜெரி வந்து ஆக்சுவலா அதாவது இப்போ பிரசாந்த் ப்ரோ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஹரி ப்ரோ ஒருத்தர் வந்து கேட்டது அப்பொலிட்டிக்கல் அவர்கிட்ட வந்து அதான் பிரசாந்த் ப்ரோ சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டு. ஹரி அவரோட பிலிமோகிராஃபி எடுத்துக்கோங்க. அதுல வந்து வேல்னு ஒரு பிலிம் இருக்கு. அந்த வேலுங்கிற பிலிம்ல ஒரு காமிக்கல் வில்லன் கேரக்டர் வந்து கலவமணி சார் வந்து பிளே பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல அந்த மாதிரி காமிக்கல் கேரக்டர் வந்து கேரக்டரைசேஷன் பண்றது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் சிம்பிள் திங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அந்த டைம்ல வந்து பிடிக்க வைக்கணும் அப்படிங்க. இப்போ நம்ம காமிக்கல் திங்ஸ் பாத்தீங்கன்னா கம்மிங் பேக் டு ஆவேசம் ஃபகத் ஃபாசில் அவரோட பிரசாந்த் ப்ரோ சொன்னாரு இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல பாருங்க அந்த பில்டப் எப்படின்னு. அது அந்த இப்போ நம்மளோட தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு லேக் ஆஃப் திங்ஸ் பாத்தீங்கன்னா ரைட்டிங் தான். இல்ல ஜெரி ப்ரோ, அங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சாரி டு இன்டரப்ட். அந்த அந்த கேரக்டர் ஆர்க்கு இவரோடது ஃபகத் ஃபாசிலுது அது என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். அப்படியே வரும், இவர் அப்படியே இன்ட்ரோடியூஸ் மெதுவாக பண்ணுறானுங்க. வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துல அதாவது அவங்க உண்மையாலுமே மாஸ் அப்படிங்கிறத ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளை வந்து அதை வந்து ஃபீல் பண்ணி அவன் பார்த்தா ஒருத்தன் இவன் என்ன வேணா பண்ணுவான்டா அப்படிங்கிறத சப்கான்ஷியஸாக உள்ளே கொண்டு வந்தோடனே அந்த கேரக்டர் உடச்சி விட்றானுங்க. உடச்சி விட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே அவரோட காமெடி சைடு காமிக்கிறான். ஆனால் சப்கான்ஷியஸாக நமக்கு தெரியும் இவன் வந்து குறுக்க திரும்பினான்னா இவன் என்ன சீரியஸாக வேணா இவன் போவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறான் தெளிவாக. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த போட்டை வந்து திருப்புறானுங்க. திருப்பிட்டு அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணுறானுங்க. ஏன்னா உண்மையாலுமே தாதாக்களோட இன்னொரு முகம் இதுதான். அவன் சிரிச்சிட்டே தான் இருப்பானுங்க. சிலதெல்லாம் ஃபன் பண்ணுவானுங்க, குழந்தைத்தனமாக பண்ணுவானுங்க. திடீர்னு எடுத்து கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணிடுவானுங்க. ஸோ அது அவனுக்கு வந்து ஒரு இதுதான் வரையறைன்னு அவனுக்கு கேரக்டர் வரையறையே கிடையாது. அதான் ஒரிஜினல் தாதா. இன்னொன்று அவன் அந்த ரைட்டிங்கில் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்திருக்கான்னா, இங்கே தாதாங்கிறவன்லாம் அவனே ஒரு லூசு பயடா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவன் வந்து மக்களுக்கு கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபகத் ஃபாசில் மூலமாக செஞ்சுருக்கிறான். அப்புறம் திருப்பியும் அந்த காமிக்கல் இதெல்லாம் போய் அப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேடை ஏறுது. கடைசி ஆக அந்த கேரக்டர் பீக் ஆகுது. பீக்காக இறங்கி அடிக்கிறான். அந்த கடைசி ஆக பாருங்க அவனோட சைக்கோத்தனம் அப்படியே வெளியில் வரும். அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சும்மா ஒரு கதை சொல்லியிருப்பான்னு நினச்சிருப்பானுங்க. பார்த்தா உண்மையாலுமே ஒருத்தனை புதைச்சிருப்பான். அந்த செவத்து காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பீக் ஆகும். பீக்காய் அப்படி உடஞ்சோடனே அவன் ட்ரெஸ் மாத்திட்டு வருவான். எக்ஸாக்ட்லி ப்ரோ. அங்கதான் அந்த ரைட்டிங் வந்து ரொம்ப ஃபன்னா எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, பார்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப காமிக்கலா ஃபன்னா சொல்லியிருப்பாங்க. பில்டப் பண்ணிருக்க மாட்டாங்க. எங்க அண்ணனை பத்தி தெரியுமா, இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஆனா கமிங் பேக் டு தமிழ்ல அப்பவே என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க அண்ணனை பத்தி தெரியுமா, அவர் பறந்து வந்தா இது, நடந்து வந்தா இப்படின்னு அந்த கேரக்டர் ரொம்ப புஷ் பண்ற மாதிரி ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். இப்போ நீங்க சொல்றீங்களா, ஒரு காமன் ஆடியன்ஸ், நமக்கு ஒரு மீட்டர் ஒன்று இருக்கு, எனக்கு ஒரு மீட்டர் இருக்கு, நம்ம எல்லாருமே அந்த மீட்டர் தான் பேசுறோம். எல்லாருமே தப்பான ஒரு மீட்டர் பேசவே இல்லை. எல்லாருமே பேசுற மீட்டர் ஒண்ணுதான். இன்னைக்கு இங்க என்ன பிரச்சனைன்னா, இங்க உப்புமா படம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ நீங்க போய் ஒரு டிஸ்கஷன் டேபிள்ல ஃபர்ஸ்ட் உங்களை உட்காரவே விட மாட்டானுங்க. சரி, சினிமா பொறுத்த வரைக்கும் நீங்க இவனுங்களோட இந்த சொம்படி பாலிடிக்ஸை சரி நீங்க ஒண்ணும் கிடையாது. ஆனா யாரு தப்பிக்கிறா அப்படின்னு பார்த்தா, எந்த டைரக்டர் தப்பிக்கிறா அப்படின்னு பார்த்தா, அந்த ஈகோலாம் இல்லாம டேய் எவனா ஒருத்தன் வேலைக்காரன் இருக்கானா அவனை தூக்கி உள்ள போடுறான்
அப்படின்னு எவன் ஈகோ இல்லாம அந்த டீமை செட் பண்ணிக்கிறானோ அவன் பொழைச்சி முன்னாடி போய்கிட்டே இருக்கான். இது சங்கர் சார் கிட்ட இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அவர் தப்போ ரைட்டோ, ஆனா பார்த்தீங்கன்னா யங் டீம் ஒன்று சுற்றி வச்சுக்கிட்டே இருப்பார். வச்சுட்டே இருக்கா அவங்ககிட்ட இன்புட்ஸ் கேட்டே இருப்பார். கேட்டே இருந்து உள்ள ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ இப்போ ஹரி சாரும் கேட்குறாரு. ஆனால் என்னன்னா ஃபுல்லாக நம்பணும். இன்னொன்று ஒர்க்கு பிரித்து கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ன சரியாக பண்ணியிருக்கலாம்னா, ரோஹித் ப்ரோ நான் கண்டிப்பாக எல்லாரும் பேசலாம். ஜஸ்ட் ஒரு 2 minutes அப்புறம் எல்லாம் அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சரியாக பண்ணியிருக்கலாம்னா, இப்போ காமெடி நாம் எடுத்து ஸ்டாட்ஸை பார்க்கணும். நம்ம இடத்துல காமெடியே ஒர்க் ஆகிறது இல்லை. கடைசியாக சிங்கம் அந்த பீரியடில் தான் நமக்கு காமெடி ஒர்க் ஆச்சு. காமெடி ஒர்க் ஆகணும்னா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். எடுத்து ஜஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் கார்டு எடுத்து பார்த்தாலே என்னென்ன நமக்கு மைனஸ்ன்னு தெரிஞ்சு போயிருக்கேன். அப்போது காமெடி ட்ராக் அப்படிங்கிறப்போ ஒரு அசோசியேட்டை கூப்பிட்டு, தம்பி உன் வேலை எதுவுமே கிடையாதுப்பா, ஃபுல் காமெடி அதை மட்டும் பில்ட் பண்ணுறதுக்கு மட்டும் உட்காந்து ஒரு டீம் போட்டு, ஏன்னா அவ்வளோதான் சம்பளம் வாங்குறாங்களே. they are not less paidங்க. everyone is paid in crores, 5 crore 6 crore 10 crore. so you want to win, your success will determine your future அப்படிங்கிறப்போ crore allocate 50 lakhs. தம்பி இங்கே வா, இந்த ஒரு 10 லட்சம் வச்சுக்கோ, இந்த காமெடி ட்ராக்கை மட்டும் உட்காந்து ஷார்ப் பண்ணி அடிச்சிடலாம் தம்பி, டைலாக்ஸ் ஷார்ப்பாக பண்ணிடு, நீ பக்காவாக பண்ணிவிட்டு. இப்போ அதே யோகி பாபுவை நாம் வந்து மாவீரனில் பார்க்குறோம், பேட்ச் ஒர்க் அப்படின்னு வர்றாரு. ஏன் அந்த யோகி பார்த்து நமக்கு சிரிப்பு வருது? ஏன்னா ரொம்ப சிம்பிள், அந்த பேட்ச் ஒர்க் அவன் அந்த கேரக்டர் வின் ஆகுதுங்க, ஜெயிக்குது. தட்ஸ் ஆல். வெரி இங்கே என்னன்னா ரைட்டிங் அப்புறம் இருக்கிறப்போ யோகி பாபு மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது பண்ண முடியாது. யூ கேன் நெவர் டூ தட். யோகி பாபு எங்கே ஜெயிக்கிறாரு? எங்கெங்கெல்லாம் ரைட்டிங் இருக்குதோ, நீங்கள் லவ் டுடே ஆகட்டும், நீங்கள் மாவீரன் ஆகட்டும், கோமாளி ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் ரைட்டிங் இருக்குதோ, மண்டேல ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் ரைட்டிங் இருக்கோ அங்கே யோகி பாபு ஆக்டர் ஜெயிச்சிட்டே இருக்காரு. எங்க ரைட்டிங் இல்லையோ அன்னைக்கு யோகி பாபு ஆக்டர் ஃபெயில் ஆயிடுறாரு. ராம்குமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ரோஹித் ப்ரோ பேசிட்டார், ராம்குமார் பேசவே இல்லை. இல்ல ப்ரோ, ஜஸ்ட் உங்கள்ட்ட ஐ மீன் டைம் பாஸ்ல ரொம்ப நாளா ட்ரை பண்ணி கிடைக்காம ஜஸ்ட் உங்கள்ட்ட பேசணுன்றதுக்காக தான் நான் பண்ணேன். ஜஸ்ட் இவ்வளவு நாளா ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன் ப்ரோ உங்களை. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு விஷ் குட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் எவ்ரி திங். லைக் ரொம்ப நாளா உங்களை ஃபாலோ பண்றேன், ரிவ்யூஸா இருக்கட்டும், அண்ட் ஸ்டில் இப்போ இன்னைக்கு போட்ட ரிவ்யூ கூட பார்த்தாச்சு. ஸோ ஈவன் ரோர்ஸ் வித் கஸ்டமர் கூட. ஸோ நீங்க பண்றது எல்லாமே பெஸ்டா பண்றீங்க. ஸோ ஜஸ்ட் விஷிங் யூ தி பெஸ்ட் ப்ரோ. இல்ல ப்ரோ, சின்ன போது ரொம்ப சிரமப்பட்டு இந்த தொழில் நடத்துறோம் பிரதர். ஆனா அந்த ஹாப்பினஸ் என்னன்னா, நீங்க வாங்கிட்டு ரொம்ப ரேண்டமா ஒரு மெசேஜ் அனுப்புவீங்களா? இன்னைக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, யாரோ ஒருத்தர் போன சம்மருக்கு ஒரு போலோ டிஷர்ட் போட்டிருந்தோம். அவர் சொன்னாரு, ஏங்க இந்த ஜாராவா ஏதோ மிந்த்ரா அங்கெல்லாம் வாங்கினதெல்லாம் ஃபேட் ஆயிடுச்சுங்க, உங்களுக்கு இது வரைக்கும் அதே மாதிரி இருக்குங்க அப்படின்னு ஒரு லென்த்தா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு டிஎம்ல அனுப்பிச்சுட்டு ப்ரோ. நானும் அதை பத்தி பேசுறோம் ப்ரோ. நான் 3 months முன்னாடி அந்த 2023 போலோ லைக்ரான்னு ஒன்று போட்டு லான்ச் பண்ணிருந்தீங்களா? இப்போ லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன். அது ஒரு 3 months முன்னாடி வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பக்காவா இருக்கு குவாலிட்டி. தேங்க்யூ ப்ரோ. நைட்டு கூட ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ. அதுல ஆனால் ரெட் கலர் மட்டும் இல்லை ப்ரோ, நிறைய இன்னும் டிசைன் ஒர்க் நிறைய இருக்கு ப்ரோ. இப்போதான் we are just getting started brother. ஓகே ப்ரோ, இப்போ ஒன்று வாங்கலான்னு இருக்கேன் நைட்டு. ஏதாவது ஒரு நல்ல சஜஷன் கொடுங்க. அதுலயே ப்ளூ வாங்கலான்னு இருக்கேன், இல்லை வேற கூட ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. இல்ல இப்போ இந்த கட்டன்ஸ் ஒன்று போட்டுக்க பாருங்க. லைக்ராலேயே இந்த கட்டன்ஸ் இப்போ லேட்டஸ்ட். ஓகே, போலாம். ஆபீஸ் போறீங்கன்னா தாராளமா. இது கோவாட்ஸ் இப்போ தான் லான்ச் பண்ணிருக்கீங்களா? என்ன பிரதர், கோவாட்ஸ் இப்போ தான் இன்னைக்கு தான் லான்ச் பண்ணேன். ஓகே, 10 o'clock தான் லான்ச் பண்ணேன். ஓகே ப்ரோ. இது வந்துட்டு டிஷர்ட் வந்து XXL உங்களுக்கு வாங்கினேன், பர்ஃபெக்ட்டா இருக்கு. பேண்ட் வந்து 38 போடுவேன். லைக் அப்பனா இதுல எது நான் செலக்ட் பண்றது? என்ன வெயிட் இருப்பீங்க? நான் வந்துட்டு 85 to 90 இருப்பேன். 85 to 90 னா XXL தேவை இல்லைங்க. XL வாங்குனால இல்ல ப்ரோ, நான் ஹைட் வந்து 6'2" இருப்பேன். இல்ல XL ஹைட் 6'2" இருப்பேன். XXL வாங்குங்க, பிரச்சனை இல்ல. ஆமா, ஓகே. ஏன்னா டிஷர்ட் வந்து உங்களுக்கு XXL தான் வாங்கினேன். 8 வருமா இல்ல 36 தான்? இது கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் லூஸ் ஃபிட்டா தான் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணிருக்கீங்க. அது மெட்டீரியலை வச்சு ஒரு மேட்சிங் பண்ணி வச்சிருக்கீங்க.
கண்டிப்பா ப்ரோ. சரி ப்ரோ, ப்ரீஸ் வெஸ்ட் மட்டும் முடிஞ்சா கொஞ்சம் சீக்கிரம் லான்ச் பண்ணுங்க. பிரதர் ப்ரீஸ் அண்ட் வெஸ்ட் எல்லாம். ஆமா பிரதர் ஆக்சுவலா இன்னைக்கு அப்பாக்கு பிரதர் ஒரு 4 அண்டர்வேர் வாங்கிட்டு வந்தேன் ஜாக்கி வந்து. ஓகே எப்பவுமே ஓகே. எப்பவுமே ம் மொத்தம் 1170 ரூபா சம்திங்க, ம் 350 ரூபா அவன் சார்ஜ் பண்றான் bro. நான் அப்படியே பார்த்தேன், டேய் ஒரு நல்ல ஜட்டி ஒருத்தன் போடணும் அப்படின்னா 350 ரூபா கொடுத்தா தான் அப்படின்னா மிடில் கிளாஸ்ல எங்க ஜட்டி வாங்குவான்? வச்சுக்கிட்டே என்னன்னா பிரதர், லாஸ்ட் இயரே சொன்னீங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல பண்ற மாதிரின்னு. ப்ரோ இப்பதான் அதுக்கு பேசிட்டு நூல் எடுக்கிறதுக்கு பேசிருக்கு ப்ரோ. ம் எப்படின்னா ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 5000 to 6000 அண்டர்வேர் பண்ற மாதிரி ஐடியா ப்ரோ. ம். வந்து மண்டை உடைச்சிட்டு இருக்கிறோம் ப்ரோ. என்னன்னா அதுக்கு ஒரு வேணும் ப்ரோ புதுசா. ஸோ அதை எப்படி ஓகே ப்ரோ. ஆனா எல்லா ஜெட்டியும் ஒரு 1 இயர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓட்டெல்லாம் விழுது. அது மட்டும் உங்களை வராம அட்லீஸ்ட் 3 வருஷம் வரணும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா அது சொத்து ப்ரோ. ஏன்னா எனக்கு தெரியும் ப்ரோ அந்த அண்டர். ஏன்னா ஜாக்கியே வாங்கினாலும் சரி ஒரு 1 இயர், அதுக்கப்புறம் அந்த ஓட்ட ஜட்டி போடுற சுகமே வேறன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு. பட் அதை விட நாத்த ஜட்டி போடுற குடும்பம் வந்து அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டுங்க. ஆமா அது நம்ம இந்த காலேஜ் போற பசங்க, அதே மாதிரி இந்த ரூம்ல இருக்கிற பசங்க, ஸ்பெஷலா இந்த மெட்ராஸ்ல ரூம்ல இருக்கிற பசங்க இருக்காங்கல்ல, பாவம் பிரதர். என்னன்னா வாஷிங் மிஷின் இருக்கா சில ஹாஸ்டல்ல, பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் அந்த பழைய ஜட்டியை திருப்பி போட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா ரொட்டி மாதிரி ஆயிடும், தோசை மாதிரி ஆயிடும், முறன்னு. ஆமா. ஏன்னா நான் 400 வாங்கினாலும் ஒரு வருஷம் கழிச்சு தான் ஓட்டலாம். இல்ல ப்ரோ, இவனுங்க கரெக்டா பண்றது இல்லைங்க, கரெக்டா பண்றது இல்ல. இன்னைக்குதான் உட்காந்து ஜட்டி ஒரு குரூப் ஊட்டியே உட்காந்து ஜட்டி வித்து பேசிட்டு இருந்தால் அந்த எனக்கு கேட்ட கேட்டானுங்க, ஐயோ என்னையா எப்போ ஒரு மாசமா வெறும் வாயில வந்தாலே ஜட்டி ஜட்டின்னு வந்து என்னையா உனக்கு பிரச்சனை அப்படின்னு. இல்லைங்க ஜட்டி பண்ணுங்க, அதனால வந்து எங்க போனாலும் சரி உட்காந்துக்கிறது, அண்ணா ஜட்டி பண்றீங்களா, ஓஹோ எந்த நூல் போடுறீங்க, அப்புறம் போடணும், இந்த மாதிரி நிறைய உட்காந்து கேள்வி கேட்டுருக்கேனுங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து காட்டன்ல பண்ணுவோம் பிரதர். காட்டனுக்கு அடுத்தது ஐ திங்க் பை அனதர் 8-9 monthsங்க எனக்கு இந்த அந்த பாடி வச்ச மாதிரி பண்ணுவீங்கல்ல, லைக் ஜாக்கினா அந்த ஸ்ட்ரிப் இருக்கும்ல, இந்த பாடி ப்ரோ அந்த ஸ்ட்ரிப்போட இருக்கும்ல. பின்னாடி ஏதோ சட்டத்தை கொடுக்குறாங்களா? எனக்கு இல்ல அந்த ஸ்ட்ரிப்போட இருக்கும்ல ஜாக்கின். முடிவாயிடுச்சுன்னா நாம அவனை திங்கிற அளவுக்கு தான் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க குறைச்சலாம் பண்ண மாட்டாங்க, அதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. செம்ம ஐட்டக்காரங்களை பிடிச்சி வச்சிருக்கேன். ஒரே அதை மட்டும் கொஞ்சம் முபாரக் ப்ரோ சொல்லுங்க. முபாரக் ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். நான் இப்ப நாம வந்து கும்போணம் 110 பனியன் சைஸ் போடுறேன். இப்ப அதை ஆர்டர் பண்றதா இருந்தா என்ன சைஸ்? இப்ப அதை ஆர்டர் பண்றதா இருந்தா என்ன சைஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்? என்ன வெயிட் இருக்கீங்க ப்ரோ? வெயிட் 85. 85னா எல் போதும் ப்ரோ. எல் போதும். எல் போதும். ஓகே ஓகே. ட்ராக் எல் போதும், தாராளமா எல் போதும். ஓகே, ரெண்டுமே எல் வாங்கிக்கலாம். இப்ப எல் வாங்கிக்கலாம். சரி ஓகே. ஸ்போர்ட்ஸ்னா ரெண்டும் ஒரே சைஸ்ல தான் வரும் உங்களுக்கு. சூப்பர். அப்ப நான் நாளைக்கு மார்னிங் பண்ணா நமக்கு எப்ப கிடைக்கும்? நாளைக்கு மார்னிங் பண்ணீங்கன்னா இங்கிருந்து அங்கிருந்து ஒரு 2 நாள் பிரதர். நாளைக்கு மார்னிங் பண்ணா நம்ம மண்டேக்கே ரீச் ஆயிடும். மண்டே வந்துருங்க. மண்டே மேக்ஸிமம் டியூஸ்டே பிரதர். ஓகே ஓகே. டெலிவரிக்காரனுங்க ஏதாவது எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் உட்காந்து தேவடி காத்துட்டு இருப்பானுங்க. நாங்க அன்னைக்கே போட்டுருவோம் பிரதர். நீங்க காலையில ஆர்டர் பண்ணீங்கன்னா அங்கிருந்து ஒரு 6 மணி நேரம் பேக் ஆகி வெளியில அனுப்பிச்சிருவோம். ஓகே சூப்பர். ப்ரோ ஒரே ஒரு சின்ன ஃபீட்பேக் மட்டும் ப்ரோ. நான் அந்த ஹூடி வாங்கியிருந்தேன் ப்ரோ. ஸோ அதுல ஹூடி சூப்பரா இருக்கு குவாலிட்டி. பட் என்னன்னா அந்த உள்ள ஸ்பஞ்சு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பஞ்சு வந்து ட்ரெஸ்ல ஃபுல்லா ஒட்டிடுது. இது பெரிய பிராண்ட்லயே ஒரு பிரச்சனை பிரதர். இந்த வருஷம் அதை கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அது என்னன்னா நாங்க இந்த எக்ஸ்ட்ரா சாஃப்ட்னஸ் காண்டி ரைசிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு ப்ரோ, அதை பண்ணி விட்டேன். ஓகே ஓகே. சூப்பரா இருக்கு, போட சூப்பரா இருக்கு. ஆமா இல்ல புரியுது. பெரிய பெரிய பிராண்ட்லயே பிரச்சனை பிரதர். அதுல அந்த கொஞ்சம் அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெசிடியூ காட்டன் இருக்குங்க, ரெசிடியூ காட்டன் ஒட்ட ஆரம்பிக்கும். அது ஆக்சுவலா வந்து என்னன்னா இந்த டேப்பை வச்சு ஒரு ஒட்டி எடுத்தீங்கன்னா வந்துடும் சுத்தமா. ஒட்டி எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை ஒட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வெளில வந்துடும். அது அந்த ப்ராசஸ் பண்ணும்போது நாங்கள் எடுத்த அனுபவம் ப்ரோ, எல்லாமே வெளியே எடுத்த அனுபவம். அப்பவுமே அது கொஞ்சம் ஒட்டும். இந்த வருஷம் என்னன்னா அந்த ரைசிங்கே உள்ள பண்ண போறது இல்லைங்க.
அந்த த்ரெட்டாகவே விட போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு அந்த எந்த பிரச்சனையுமே உள்ள வராதுங்க. ஓகே ஓகே ஆமாம், இந்த வருஷம் ஹுடி பொறுத்த வரைக்கும் அடுத்த லீக்ல ஒன்று பண்ணணுங்கிற ஐடியா தான் ப்ரோ இந்த வருஷம். ஓகே ப்ரோ தேங்க்ஸ் அப்புறம் தேங்க்ஸ் டெலிவரி மட்டும் கொஞ்சம் 6 to 7 days ஆச்சு, அது மட்டும் கொஞ்சம் பாருங்க கொடுக்குறோம் ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ. நான் என்னன்னா எங்களுக்கு ஆர்டர் வந்து அங்கிருந்து 7-8 மணி நேரத்தில் நாங்கள் பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறோம் பிரதர். இவனுங்க இந்த கொரியர் மாஃபியா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள நம்ம செத்து போயிடுறோம் பிரதர். நம்ப மாட்டேங்க பிரதர். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு கார்பரேட் டிஷர்ட் பண்ணி அனுப்பிச்சேங்க பிரதர். அவர் என்னமோ துலிப் டெக்னாலஜிஸ் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டு விக்னேஷன் அப்படின்ட்டு அவருக்கு அனுப்பிச்சோம். அவருக்கு ஒரு 30 டிஷர்ட் இங்கிருந்து ஒரு ஒரு கொரியர் இதில் அனுப்பிச்ச பிரதர், எஸ்டி கொரியர் அதில் அனுப்பிச்ச பிரதர். 3 டிஷர்ட் திருடிட்டானுங்க பிரதர். பாக்கெட்டை உடச்சி எடுத்துட்டானுங்க பிரதர் வெளில. நான் என்ன ப்ரோ பண்ண முடியும் பிரதர்? வயிற்றுல அடிக்கிறது இல்லை பிரதர், வயிற்றையே அறுக்கிறது பிரதர். இது எல்லாருமே பண்ணுறானுங்க பிரதர். கொரியரில் எல்லாருமே சராமரியாக பண்ணுறானுங்க. சிரிக்கிறானுங்க. கேட்டால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால் இதெல்லாம் சாதாரண மச்சி அப்படிங்கிறானுங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? திருப்பி இன்னொரு 3 டிஷர்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. நாம் கொடுத்தா அவனுங்க திருப்பி பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. நான் ப்ரோ நீங்க லாயலா ஒரு கொரியர் பார்ட்னரோட டைப் பண்ண முடியாதா? லைக் இப்போ ஒருத்தங்களே அந்த மாதிரி எனக்கு ப்ரோ, இப்போ ஒரே ஒரு கொரியர் பார்ட்னர் கூட நீங்க லைக் லாயலா ஒரு அவனுக்கு என்னன்னா அவன் ஹெட் எல்லாம் பேச மாட்டான் ப்ரோ. அந்த அளவுக்குலாம் அவனுங்களுக்கெல்லாம் கவலை இல்லை பிரதர். அவனுக்கு நீங்க அவனுக்கு என்னன்னா நீ தேவைன்னா அனுப்பு, இல்லைன்னா அனுப்பாது, அவ்வளவுதான். அவன் அந்த மீட்டர் தான் பிரதர். நான் அதனாலவே அமேசான் போகலான்னு இருக்கேன். ஏன்னா அமேசானில் எனக்கு பிரேக் ஈவன் பண்ணால் கூட பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னென்னா அமேசான் போயிட்டோம்னா கொரியர் இந்த டெலிவரி ஸ்பீடு ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறதான். அதுக்காண்டியே அமேசானில் ஏதாவது 2-3 ப்ராடக்டாவது அமேசானுக்குள்ளே போட்டு டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன் பிரதர். கார்த்தி சொல்லுங்க கார்த்தி. சினிமா டாபிக் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஹரி ஆமா ஆமா, அரவிந்த் வந்திருக்காரு. அரவிந்த் நம்ம அரவிந்தா? நேத்து அரவிந்தா? நேத்து அரவிந்தா சார்? நேத்து வந்து ஒரு அரவிந்தனா இல்லையா? அவரு அரவிந்த். பட் அப்பா ஸ்க்ரூ டிரைவர் தலையில இறக்கிட்டாரு பிரதர் அவர். ஆனா இல்ல அவர் ப்ரொஃபைல் மாதிரி தான் இருக்கு. அதான் தினம் ஒரு ப்ரோ அவரு காம்போவும் உங்க காம்போவும் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. எனக்கெல்லாம் ஒரு பக்கம் இழுத்துக்குச்சு பிரதர். இன்னொரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கம் இழுத்துருக்கு பிரதருங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பிரசாந்த் சார்ட்ட தான் கேட்கறேன், உங்கள்கிட்ட இல்ல. அப்படி நீங்க உள்ள வரீங்கன்னாரு. டக்குன்னு நான் போயிட்டேன். நேர்கொண்டு பேசினா விபரீதம் ஆயிடும். இல்ல பட் ஆர்குமெண்ட் பிடிக்கும் எனக்கு. இந்த டிவில கூட நீயா நானா அந்த தமிழா விரும்பி பார்ப்பேன். பர்சனல் டாபிக் அது எந்த டாபிக்கா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு 2 டீமா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல நீங்க அது நீங்க சொல்ல நிறைய ஷேரிங் கிடைக்கும் ஒவ்வொருத்தர் இருந்து. அதனால இல்ல கார்த்திகராஜ், உங்க காந்த குரல்லே தெரியுது. அதாவது ஒரு மேடை போட்டு பேசுனீங்கன்னா எல்லாரும் கம்முன்னு உட்காந்துருவானுங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு திருப்பி ஆக்சுவலா என் வாய்ஸ் எனக்கே பிடிக்காது ப்ரோ, தனியா கேட்டேன். அதனாலதான் கூட்டமா வந்துருச்சு. பட் இருந்தாலும் அவரு பேசுன அந்த துணி, ஒரு கொஞ்சம் அந்த கோபம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு வார்த்தை விட்டுறக்கூடாது. அவரை காம் பண்ணுங்கிறதுக்காக நாம சைலண்ட் ஆயிட்டோம். வேற ஒண்ணும் இல்ல. ஆள் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா அப்படி என்னன்னு தெரியல. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தா அப்படி பாவம். பிரசாந்த் ப்ரோ ஹாய் ப்ரோ, நான் ஹரிஷ் பேசுறேன். படி நிறைய அப்டேட் பண்ணு படி, ஓகேவா? நிறைய பேருக்கு ஸ்பீக்கர் கூட ப்ரோ எல்லாருமே கொடுங்க ப்ரோ. சினிமா பத்தி பேசிட்டீங்களா ப்ரோ? பிரசாந்த் ப்ரோ பேசிட்டாங்கன்னா அப்படியே இது பண்ணி விட்டு அப்புறம் திருப்பி அப்படியே சேர்த்து. ஹரிஷ் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல யோகி பாபு காமெடி வந்து ரைட்டிங்ல தான் நிக்குது அப்படின்னு. ஆனா யோகி பாபு வந்து சொல்லிருக்காரு, சென்சார் வந்து எதுவுமே அலோவ் பண்றதே இல்ல, எங்களால காமெடியே பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு. அலோவ் பண்ணிட்டா மட்டும் சார்லி சாப்ளின் மிஞ்சிட்டு தான் இவங்க நிப்பாங்க. அதுதான் ப்ரோ நான் கேக்குறேன். இப்போ நீங்க கடைசியா ஃபுல் ஃபிளட்ஜ்டு காமெடி மூவின்னு தமிழ்ல நீங்க எது பார்த்து சிரிச்சிருக்கீங்க? ஹரிஷ் ப்ரோ நல்லா தெரிஞ்சுங்க. ஹரிஷ் ப்ரோ காமெடி கிளீன் நியூல காமெடி பண்ண முடியும். அது வந்து இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ வடிவேலு சார், இப்போ கவுண்டர்லாம் வந்து கவுண்டமணி ஐயா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காமெடியில ஏதாவது 100ல ஒரு 10 மட்டும் தான் அடல்ட்டாவோ இல்ல செமி அடல்ட்டாவோ இருக்கும்.
90 நார்மலா தான் இருக்கும். வெறும் நார்மல் சினாரியோஸை காமிக்கலா எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை விட்டுருங்க, சாதாரண கோபி சுதாகர் யூடியூப்ல பண்றாங்க. அதுல ஏதாவது யூஏ இருக்கா? யூ மட்டும்தான் இருக்கு. அப்ப அவங்க எப்படி காமெடி பண்ண முடியுது? இப்ப கூட பாத்துட்டு தான் ப்ரோ அந்த செகண்ட் ஹேண்ட் பைக் கார்த்தி என்னன்னா, கோபி சுதாகர் ஏன் பெருசானாங்க அப்படின்னா, இவனுங்க சினிமால பண்ற மொக்க காமெடியை பார்த்து நம்மளுக்கு தலை தெரிஞ்சு இல்ல ப்ரோ, அவங்க பேசுனாலே சிரிப்பு வந்துருது எனக்கு. இப்ப நான் ரெகுலரா பாத்துட்டு இருக்கிறேன். அது பழைய வீடியோஸ் நான் பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்ச நாளா. ரெகுலரா வந்துட்டு என்ன அந்த பேஜுக்கு போயிட்டு வீடியோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி 1 by 1 பாத்துட்டு வந்துட்டு இருக்கேன். டெய்லி ஒரு வீடியோ, ஒரு அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு. ஒரு எந்த ஒரு டென்ஷனா இருந்தாலும் நமக்கு ஏன் தெரியுமா, நீங்க வந்து சந்தானம் அண்ணன் இவங்க எல்லாம் விட்டு போனதுக்கு அப்புறங்க ஒரு பெரிய காமெடி கேப்புங்க, ஆளே இல்லைங்க. ஹரிஷ் இதெல்லாம் சும்மா ஹரிஷ். அதாவது என்னன்னா, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்சார் வருது, அதுல வந்து மியூட் பண்றாங்க, அதனால காமெடி. இவங்க காமெடியை எழுதுறது இல்ல ஹரிஷ், எழுதுறது இல்லைங்க. இவருங்க என்னன்னா, நாம பெரிய ஆர்டிஸ்ட், நாம அங்க போனாவே காமெடி வந்து அருவி மாதிரி பொங்கிட்டு வந்துட்டு நினைச்சுக்கிறானுங்க. அப்படிலாம் வராதுங்க. பாடி ஷேமிங் பண்ணி ஒரு காமெடி எல்லாம் ஹிட் ஆச்சு, இப்போ எங்களை அது பண்ணவே விடுறது இல்ல அப்படின்னு. அப்படியா? அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. இப்ப நகைச்சுவை உணர்வுங்கிறது யார் வேணாலும் வெளிப்படுத்தலாம். அது வந்து கொண்டு வரணும் முதல்ல ஒரு டைரக்டர். இல்ல யோகி பாபு சொன்னதான் நான் சொல்றேன். சென்சார் அப்படிதான் அவர் சொன்னார். இல்ல அதாவது பாடி அதுவும் ஓகே தான் பிரதர் ஒரு வகையில. என்னன்னா, அப்புறம் என்னத்தான் காமெடி பண்றது? என்ன டே நீலமண்டையா அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த கேரக்டர் இன்னொரு கேரக்டர் சொல்றது, அது ஷேமிங் அப்படின்றானுங்க. அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டும் பண்றானுங்க, அது உண்மைதான். ஆனால் அதுக்காண்டி வந்து காமெடி பண்ணவே முடியாதுன்னு சொல்றதெல்லாம் சிரிப்புங்க உண்மையாலுமே. இதே யோகி பாபுக்கு சில படங்கள்ல பார்த்தோம்னா கவுண்டர் கொடுப்பாரு. அந்த அவர் வந்து எதுவும் ஆக்ஷன் பண்ண வேணாம், அந்த அவர் பேசுற கவுண்டர்ல சிரிப்பு வரும் குபீர்னு. நல்லா கவனிச்சு ஒரு சில படங்கள்லாம் வாட்ச் பண்ணுங்க, யோகி பாபோட படம் வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா தெரியும் உங்களுக்கு. லைட்டா ஏதோ பேசுவார், ஒருத்தர் பேசி முடிப்பாரு, அதுக்கு கிண்டல் பண்ற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுப்பாரு, பட்டுன்னு சிரிப்பு வரும் நமக்கு, நம்மள அறியாம சிரிப்பு வரும். அதுதான் யோகி பாபு. இல்ல அதுதான் பிரதர். என்னன்னா, அங்க என்னன்னா யோகி பாபு வந்து 20% தான் வேலை செய்வார், 80% டைரக்டர் வேலை செஞ்சு வச்சிருப்பாரு. ஆமா, அந்த பிரசன்ட் பண்றதுதான் யோகி பாபோட வேலை. இங்க அவரோட இது வந்து யோகி பாபு நம்மளால தப்பு சொல்லவே முடியாது. டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஃபோக்கஸே பண்ணல அப்படின்னா எப்படி காமெடி ஆட்டோமேட்டிக்கா. எக்ஸாக்ட்லி. பட் பிரசாந்த் ப்ரோ, இப்போ ஒரு ஆக்டரா, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன், ஜஸ்ட் இது ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான். ஒரு ஆக்டர் டைரக்டர் வந்து சொல்றாரு இந்த சீன் வந்து இப்படி வேணும்னு சொல்றாரு. ஒரு காமெடியன் அப்படின்னும் போது அவரோட சைட் ஆஃப் இன்புட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா, அத அவங்க போடணும்ல. அது அவங்க ஒரு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற டைம்ல யாருமே சீனை வந்து டெவலப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது போதும். என்ன மேட்டர்னா, இப்ப நான் எனக்கு தெரியல, வடக்குப்பட்டி ராமசாமி நீங்க எவ்வளவு பேர் பாத்தீங்க, அது எவ்வளவு காமிக்கல். பட் நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு, திருட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதுல நீங்க மாற்று இருந்தாலும் ஐ டோட்டலி அக்ரி அண்ட் ஐ வெல்கம். அது ஏன்னா நான் நடிச்சேன் அப்படிங்கிறக்காண்டி அந்த படம் பயங்கரம்னு நான் சொல்ல விரும்பல. ஆனால் நான் ஆர்கானிக்கா பார்த்துருக்கேன். என்னன்னா, இந்த பக்கம் டைரக்டர் நடிப்போம், அப்புறம் சாண்டான கூப்பிடுவாரு, 2 பேரும் உட்காருவாங்க. உட்காந்து பார்த்தீங்கன்னா டே கவுண்டர் இப்படி ஒர்க் ஆகுமா, இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு உட்காந்து ஒரு டிஸ்கஷன் போகுங்க. ஒரு டிஸ்கஷன் போயிட்டு அப்புறம் 2 பக்கமே கரெக்ஷன்ஸ் வரும். அவர் ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் கோ டைரக்டர் அவங்க டீம் ஒன்று சொல்லுவாங்க. இதையெல்லாம் எடுத்து ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு வருவாங்க. காமன் பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ல வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லெட் த மேஜிக் ஹேப்பன் அப்படிங்கிற பொறுமை வந்துடும். நீங்கள் அந்த காமெடி சீன் அது எக்ஸாக்டாக பீக் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டோம்னா அவசரமே பட மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூல் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுட்டு என்னன்னா அதையவே வேறு இட்ரேஷனில் எடுத்து பார்ப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு அப்ரோச்சில் அது நடக்கும். நீங்கள் நடக்கும் ஒரு 2 தடவை 3 தடவை 4 தடவை 5ஆவது தடவை திடீர்னு ஃபர்ஸ்ட் தடவையே பயங்கரமாக வந்துடும், திடீர்னு 12ஆவது தடவை செம்மையாக வரும். அதுக்கான பொறுமை இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸப்ஷனலாக ஒரு காமெடி ஒன்று ஒர்க் அவுட் ஆகி வெளியில் வந்துருங்க. அங்கே மிஸ்ஸே ஆகாது காமெடி. அதான் ப்ரோ, நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, அப்கமிங் பண்றவங்க எல்லாமே பண்றாங்க. பட் அதான் நான் சொல்றேன், காமெடியன் அப்படின்னு வரும்போது அவரோட இன்புட்ஸ் போடாம இவங்க போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன மூவி நான் கம்பேர் பண்ணல, ஃபார் ஆவேசத்திலே பாத்தீங்கன்னா அந்த கன் சீன் இருக்கும். ஆக்சுவலா அது எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு தியேட்டர் எரப்ஷனே வந்து கிரியேட் பண்ணிருக்கும் அந்த சீன்.
எஸ் எஸ் ரொம்ப எஸ் சிம்பிள். டைரக்டர் சொன்ன வேர்டு என்னன்னா, ஒண்ணும் இல்ல பிரதர், இந்த கன்னை வச்சு நீங்க ஷூட் பண்ணணும், அதை காமிக்கணும். பட் அது வந்து ஷூட் ஆகாது, அதுதான் சீன். ஆனா அது அவங்க காமிச்ச விதம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் த திங்ஸ். எஸ் சோ அந்த மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியில மாட்டிக்கிறாங்களோ என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த மானிட்டர்ல நீங்க வந்து வேற ஒண்ணுமே இல்லை பிரதர். ஒரு படம் ஜெயிக்கிறது எங்கன்னா நீங்க வந்து பேக்ரவுண்டு, நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக்கு, டிஐ என்ன தேய்ச்சிங்கனாலும் பிரதர், மானிட்டர் அந்த ஷாட் நடக்கும்போது ஒருத்தர் சிரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதாவது பொய்யா இல்லை, இவனுங்க இந்த ஃபேக்கா சிரிப்பானுங்க. அது ஒரு குரூப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய காமெடி எதுனா, ஐயோ சார் எக்ஸலன்ட் சார் அப்படின்ட்டு போய் கை கட்டி பிடிப்பானுங்க. என்ன அது எதுக்குன்னா அவன் டேட் வேணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு போய் பொய்யா கட்டி பிடிப்பானுங்க. அது அப்பட்டமான பொய்ங்க. அது இல்லாமல் உண்மையாலுமே என்னென்னா அதை ஃபன், அதாவது நீங்கள் இதில் ஒரு டெலிட்டட் சீன் ஒன்று இருக்குது, விட்டாங்களான்னு இதில் வடக்குப்பட்டியில். கூல் சுரேஷ் வந்து பாடையிலேருந்து கீழே வந்து படுத்துருவார், ஒரு பக்கம் இழுத்து படுத்துருவோம் அப்படி. அப்போ என்னன்னா இவர் தவுந்துட்டு வருவார், பார்டர்லேருந்து தவுந்துட்டு வர மாதிரி நிழல்கள் ரவி அட்டியில் பூந்து தவுந்துட்டு வருவார். டெட் பாடி அப்படிங்குவார். இந்த டெட் பாடிக்கு லாஸ்ட் ரைட்ஸ் பண்ண கூட எவனுமே இல்லையா, டோன்ட் வரி சார், ஐ வில் டூ த லாஸ்ட் ரைட்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவார். இழுத்துட்டு போய் புதைச்சிருவார். ஆக்சுவலாக அது தெரியல, டெலிட்டட் சீனாக தானே புதைச்சி நீங்கள் வந்து கண்ணு சுடுவா அப்படி. நீங்கள் அதை வந்து எடுக்கிறப்ப பிரதர் நான் மூக்கை பிடிச்சிட்டே தான் உட்காந்துருந்தேன் எல்லாருமே. நீங்கள் நைட்டு 1 மணிங்க, 1 மணி நான் ஷார்ட் ஆஃப் தான் முடிஞ்சதுங்க. முடிஞ்சதும் தாங்கவே முடியல பிரதர். கூல் சுரேஷை பார்த்தா ஒரு பக்கம், அந்த ஆளை பார்த்தா சிரிப்பு தாங்க முடியல பிரதர். இவர் நிலைகள் தவுந்துட்டு போயிட்டு இருக்காரு. தவுந்துட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா தரன்னு இழுக்கணும் ஸ்கூல் சுரேஷ் பிடிச்சி. கூல் சுரேஷ் இங்கே நட்சத்திரம், ஐயோ என்னைய இந்த அரி அரிக்குது டேரக்டர் சார் அப்படின்னு, ஓ மொழி படியா அப்படின்னு இந்த பக்கம் டேரக்டர், ஏன் படுக்க மாட்டேன் இரியா, அப்போதான் காமெடி ஒர்க் ஆகணும் இங்கே. அதாவது ஒரு 1 மணி நேரம் பிரதர் மூக்கை பிடிச்சி சிரிச்சு கொமட்டி இப்படி ஒரு ஃபன் நடந்தது பிரதர். அந்த என்ஜாய்மெண்ட் நடக்காம நீங்க ஒரு ஃப்ரேம்ல வந்து டேக் ஓகே ஆயிட்டு, சார் இது டப்பிங்ல இந்த காமெடி வந்துடும் சார், இது வந்து த்ரோ பண்ணிக்கலாம்னு மயிரில் கூட வராது பிரதர் காமெடி. வேற மற்றதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை பிரதர், அழுகாட்சி கூட ஓகே, பட் காமெடி வராது ப்ரோ. சஃபீர் ப்ரோ, ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ, சாப்பிட்டாச்சா ப்ரோ? ப்ரோ ஆமாம் ப்ரோ, சாப்பிட்டோம் ப்ரோ. இல்லை ப்ரோ, இப்போ நீங்க இந்த சிவகார்த்திகேயன் ஆக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டாரு. இனி அவரோட அப்கமிங் மூவில இந்த மாதிரி காமெடியில வருமா ப்ரோ? என்ன நினைக்கிறீங்க? பிரதர் என்னன்னா என்னன்னா ஒரு பெரிய தப்பான ஒரு மிக்ஸ் இருக்கு. என்னன்னா ஹீரோ ஆனாலே முறுக்கிட்ட ஆக்ஷன் பண்ணுங்கிற ஒரு தப்பான மிக்ஸ் இருக்கு பிரதர். அது அப்படி கிடையவே கிடையாது. ரஜினி சாரோட வீட்டுல செம்ம காமெடி எல்லாம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா மன்னனு இங்கெல்லாம் பாருங்க, அதெல்லாம் பாருங்க, ஜாலியா ஃபன் பண்ணுவாரு. எந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்கோ, எந்த அளவுக்கு சீரியஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு ஃபன் பண்ணுவாங்க. இடையில வீரா இதெல்லாம் பாருங்க, செம்ம காமெடி பண்ணுவார் ரஜினி. கண்டிப்பா அது ஒரு ட்ராக் தனியா போயிட்டே இருக்கும். தனியா இருக்கும், செம்ம சிரிப்பா இருக்கும். தனியா பார்த்தா செம்ம சிரிப்பா இருக்கும். அப்போ காமெடி வந்து பெரிய கிஃப்ட் பிரதர். மக்களை சிரிக்க வைக்கிறது, என்டர்டெயின் பண்றது பெரிய கிஃப்ட்டுங்க. நீங்க அது நல்லா பாருங்க. நீங்க அந்த விஷயத்த வந்து அந்த காமெடி தூக்கலா வைக்கிறத மணிரத்ன அபிஷியல் அங்கிருந்து இது போடுறதுனே வந்திருக்காங்க நடக்கு கம்முனரு. அதாவது என்னன்னா பிரதர், இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாமே எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு பாயிண்ட்ல மஞ்சுமல் பாய்ஸ்ல நல்லா சிரிச்சிருவீங்க. கரெக்டுங்களா? அந்த குகைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க பயங்கரமா சிரிச்சிருவீங்க. அப்ப என்னன்னா உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்றான் ஆளு, சைக்காலஜிக்கலா ஆடியன்ஸ் ரிலாக்ஸ் பண்றானுங்க. நீங்க படம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு நல்லா பாருங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 40% படம். கண்டிப்பா அவன் ரொம்ப சைக்காலஜிக்கலா என்ன பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் காமெடி இல்ல ப்ரோ, அவன் கிரக்ஸ் அவனால நல்லா செலவு பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது மொத்தமே 45 மினிட்ஸ் தான். அந்த குகை மாற்றுறது, ரெஸ்கியூ, இதுதான். அதை கொண்டு நடுவுல வச்சு விட்டுங்க, சுத்தி பாருங்க நீங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அந்த ரெஸ்கியூக்கு அப்புறம் பட முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஏன்னா ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நடந்து ஒரு ஷாக்ல இருந்து நம்ம வெளில வர்றோம் லிட்டரலா. அந்த அந்த நமக்கே உயிர் வருது, அப்பாடா இவன் தப்பிச்சிட்டான்டா அப்படின்ட்டு. உடனே அந்த படத்தை முடிக்கல அவன், அப்படியே வந்து மெலோ டவுன் பண்ணீங்க.
அது அப்படியே அவன் ஊருக்கு போகிறானுங்க, அப்புறம் போய் அப்படியே பரவுது. அப்புறம் ஒரு விஷயம் அதை ஒரு நாட் பண்ணி அதை அப்படியே டவுன் பண்ணி அப்புறம் அப்படியே வெளியே விட்றான். அதாவது லிட்டரலாக என்ன பண்ணுறான்னா ஒரு ரைடு மாதிரி கூப்பிட்டு போகிறான் பிரதர். ஒரு நீங்கள் ரோலர் கோஸ்டர் ரைடு பார்த்தீங்கன்னா எடுத்துன்னே டிபின்னு கீழே போயிடுறது இல்லைங்க. ஏறி கொஞ்சம் இறங்கி விடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து அந்த ரைடு வந்து முடியுதுங்க. கண்டிப்பாக. இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் எல்லாம் ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுங்கிறதெல்லாம் ஒருத்தர் யோசிச்சாதான் படமே எடுக்க முடியும். இவனுக்கு என்னன்னா எடுத்துன்னே இடிய தலையில இறக்குறதுங்க. வீலுங்கிறது முதல் ஷாட்லயே அவன் ஆடியன்ஸ் அட போலாம் அதான் என்னன்னா பிரதர், அவன் எனர்ஜியை ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துலயே உறிஞ்சிடுறது பிரதர். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஹிம் ஃபார் த மூவி. ஃபர்ஸ்ட் வந்து இன்வைட் ஹிம் டு யுவர் வேர்ல்டு. உன் உலகம் என்னன்னே தெரியல ஃபர்ஸ்ட். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்னா அந்த உலகம் என்ன, அந்த உலகம் என்னன்னா ஜாலியாக கேர்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு கூட்டம். அவனுங்க எல்லாம் சேர்ந்துடுறானுங்க, சேர்ந்து ஒரு டூர் போறானுங்க, அங்கே போய் மாட்டுறானுங்க. அப்போ அந்த கேர்லெஸ்ஸான ஒரு கூட்டம் டூர் அப்படிங்கிறதுக்கப்பெல்லாம் அந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் அப்படியே செட் ஆகுறதுக்கே அழகா ஒரு 20-30 நிமிஷம் நம்மளை அழகா அந்த உலகத்துக்குள்ள கொண்டு போயிட்டாரு, கொண்டு லாக் பண்ணிடுறாரு. அப்புறம் தான் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரியஸான மேட்டரை எடுத்து அந்த டைட்டில் கார்டப்பே வந்து டிவில் டிவில் டிவில்ங்கிறதுங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா நீங்க இந்த பீஸ்ட் மூவி பார்த்தா நம்ம ரொம்பவே எதிர்பார்த்தோம். ஸ்டார்டிங் ஃபைட் சீனை பார்த்தனே எல்லாமே படம் என்னமோ மாதிரி இருக்கும்னு நினைச்சாங்க. பீஸ்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரோ, நான் எனக்கு தெரியும், அதனாடி சொல்றேன். அவங்க எழுதுனது வேற, எடுத்தது வேற ப்ரோ. இவங்க எடுக்க வச்சது வேற. அதான் உண்மை. அது டைரக்டர் வந்து வளைஞ்சிருக்க கூடாது டு பி ஆனஸ்ட். அவர் நெல்சன் யோசிச்சது வேறங்க. அவர் வந்து ரொம்ப சிம்பிளா மேட்டர் யோசிச்சாரு. வந்து எல்லாம் ஆல்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்லாம் வருது இல்லைங்க, அதை ஸ்கிரிப்ட்ல இல்ல டு பி ஆனஸ்ட். அது அந்த அந்த அதே மாதிரி அந்த ஃப்ளைட் மேட்டருமே ஸ்கிரிப்ட்ல இல்லைங்க. அவங்க ரொம்ப சிம்பிளா ஒரு மால்குள்ள ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னா ஒரு டாக்டர் மேக்ஸ் அதான் அவங்க பிளான் பண்ணாங்க. டாக்டர் மேக்ஸா படம் அதுதான் அவங்க ஐடியா பண்ணாங்க. சின்னதா அழகா விஜய் சாரை வச்சு எடுத்துடலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணாங்க. பட் ஒர்க் ஆனது சம்திங் எல்ஸ். நிமேஷ் ப்ரோ கை தூக்குற. சதீஷ் ப்ரோ வெல்கம். நீங்க ஒரு தடவை நீங்க இந்த மிஸ்டர் லோக்கல் ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. அவுட் ஆஃப் டாபிக், வேற டாபிக். நீங்க சினிமா முடிங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் பேசலாம். பிரசாந்த் ப்ரோ, நீங்க வந்து சந்தானா அண்ணா கிட்ட க்ளோஸ் தானே? இருக்குல ப்ரோ. இல்ல எனக்கு ஒரு டவுட். இந்த கிக் படம் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சந்தானா சாரோட. ஆமா அந்த டயலாக நீங்க அந்த படத்தோட மொத்த டயலாக நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? தமிழ் சினிமால இப்படி ஒரு டயலாக் எழுதணும். ஓபனா சொல்றேன் ப்ரோ, சந்தான அண்ணே அதை பத்தி அந்த படத்தை வந்து சாய்ஸ்ல விட்டாரு. அதான் உண்மை. இல்ல பட் இருந்தாலும் இவ்வளவு கொச்சையா பேசுறதுக்கு, ஏன்னா நமக்கே நம்ம அவ்வளவு டீசென்ட் இல்லனாலும் நான் உண்மையா பாக்கல பிரதர். பட் ஆனா சந்தான கிட்ட ஒண்ணுதான் சொன்னேன். நான் வந்து படப்பட்டி சொன்னேன், ஆனா தயவு செய்துன்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னு போய் ஒரு இடத்துல கமிட் ஆகாதீங்கன்னு. ஏன்னா உங்களை நம்பி உங்களை பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு. தயவு செய்துன்னு அதை அங்க போய் லாக் ஆக வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கு டயலாக்ல காதுல அவ்வளவு கொச்சையா பேசுனாங்க படம் ஃபுல்லா. நான் யோசிச்சேன் சந்தானே அப்பதான் இல்ல நிமேஷ் ப்ரோ, இப்போ இதெல்லாம் எதுல அஃபெக்ட் ஆகுது தெரியுமா? இதோட பிரச்சனை என்ன தெரியுமா? ஜெனரலா தமிழ் சினிமா மேலே வெறுப்பு வந்துருதுங்க உங்களுக்கு. கரெக்டா? என்னடா ஒரு டபுள் மீனிங் ஒரு லிமிட்டடா பேசி டபுள் மீனிங் பாத்திருக்கேன். ஆனா ரொம்ப கேவலமான டபுள் மீனிங். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்னம் வந்து ஓரளவுக்கு போகுது அப்படின்னா இது ரத்னத்தை மட்டும் பாதிக்கிறது இல்லைங்க. அடுத்த வாரம் வந்து இவனுங்களா வாரம் ஏதாவது எடுத்துட்டு இருப்பானு அந்த மூடுக்கு போயிடறான் பிரதர் ஆடியன்ஸ். இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இது ஒரு செயின் ரியாக்ஷன் பிரதர். சினிமா ஒருத்தன் தப்பா எடுத்தான்னா இன்னொருத்தனை பாதிக்கும் பிரதர். இது வந்து அவனை மட்டுமே பாதிக்கிறது இல்லைங்க. நீங்க ஜென்ரலாவே மூட் டவுன் ஆயிருது. ஒரு 2 நல்ல படம் படத்துக்கு தமிழ் சினிமால உடனே பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்துடும். பாத்தீங்கன்னா எல்லாருமே படத்துக்கு போறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இது ஒரு செயின் ரியாக்ஷன் பிரதர். எல்லாருமே ஓரளவுக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க எடுக்க வேண்டாயா கடைசிக்கு அட ஓகேப்பா ஏதோ ட்ரை பண்ணிருந்தான்னு சொல்ற அளவுக்கு அதை எடுக்கலாம்ல. 1 மினிட் ப்ரோ. இப்போ காமெடி ட்ராக் வந்து தனியாவே மெனக்கடணும் ப்ரோ. அது வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரதுக்கு. கார்த்தி ப்ரோ காமெடி வந்து நிறைய ரிகர்ஸ் பண்ணுவாங்க கார்த்தி. அதெல்லாம் இவனுக்கு எவனுமே பண்றது இல்ல கார்த்தி. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சூர்யா சார் நடிச்ச ஸ்ரீ படம் பாத்தீங்கன்னா அதுல வந்து காமெடிக்கும் ஸ்டோரிக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே கிடையாது. ஏன்னா வருவாரு 2 காமெடி தான் படத்துல. அந்த பிரபா போனரான்னு சொல்லிட்டு அந்த நைட்ல போன் பண்ணி கேக்குறது.
அது ஒண்ணு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த சாமியார் மாதிரி வேஷம், இந்த இது மாதிரி தாடி வச்சுட்டு பஞ்சாப் மாதிரி வேஷம் போட்டு வருவாரு. ரெண்டே காமெடி தான். ஸ்டோரிக்கும் அந்த வடிவேல் சார் காமெடிக்கும் கொஞ்சம் கூட லிங்க் கிடையாது. 1% கூட லிங்க் கிடையாது. அது அது வந்துட்டு ஒரு தனி ட்ராக் மாதிரி எழுதி தனியா அந்த மூவில சேர்த்த மாதிரி தான் இருக்கும். அதனா அந்த வர 2 சீனும் நமக்கு காமெடியா தான் இருக்கும். இப்படிதான் ஒரு காமெடி வந்து ஏதோ கொஞ்சம் இது சேர்க்கணும் தவிர ஒரு கதையோடய கொண்டு போய் போர் அடிக்கிற மாதிரி வச்சா அது சொதப்புற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா. சதீஷ் அதுக்கப்புறம் டபுள் மீனிங் காமெடி கொஞ்சம் இது ஒரு நெசசரின்னு பாக்குறீங்களா ப்ரோ நீங்க? டபுள் மீனிங் காமெடி இப்போ படத்துல எல்லாம் நெசசரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்கல்ல? இல்ல, நான் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி சதீஷ் பிரதர் சொல்ல வந்தார். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஒண்ணும் இல்ல ப்ரோ, எனக்கு நேத்து முந்தா நேத்து நினைக்கிறேன் பூவுலக நண்பர்கள் கூட பேசிட்டு இருந்தோம். 2030 வந்து தமிழ்நாட்டுல 2-3 மாநிலத்துல வந்து மதியானம் பீக் சம்மர்ல வந்து 2-3 மணி நேரத்துக்கு மேல நிக்கவே முடியாதா, நின்றா செத்துருவாங்களாம். அந்த அளவுக்கு ஹீட் வேவ் இருக்குமா. ஓகே. ஸோ இதுக்காக நான் என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க, ஒரு ஒரு ரெக்வெஸ்ட் தான் எல்லார்கிட்டயும் வந்து அட்லீஸ்ட் ஒரு செடியாவது நடுங்க முடிஞ்ச அளவுக்கு. இல்ல சதீஷ் ப்ரோ, நான் ஒரு ஒரு இங்கிருந்து 2030க்குள்ள என் கையில இருந்து ஒரு 10,000 மடம் நட்டுருப்போம் பிரதர். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் இப்போ இது உங்களுக்காண்டி இப்ப சொல்ல பிரதர், ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயங்க. ரொம்ப நாளாவே என்னன்னா, எங்க பார்த்தாலும் நம்ம இந்த கோத்தகிரி போய் கீழே இறங்குறப்ப பாத்தீங்கன்னா, அந்த கோத்தகிரி பக்கத்துல தான் நிறைய மரம் இருக்குது. அங்க மட்டும் பாத்தீங்கன்னா அந்த குளிர் வேற மாதிரி இருக்குதுங்க. நீங்க அந்த ஊட்டி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா மரம் கம்மியா இருக்குதுங்க. அங்க போனாலே பாத்தீங்கன்னா வெறும் இருக்குதுங்க. அங்க போனாலே பாத்தீங்கன்னா வெறும் மொட்டைக்காடு மாதிரி தான் ஃபீல் ஆகுதுங்க. ஆமா ஆமா. ஐ திங்க் இது நாம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பிரதர். ஒரு ஆமா, இப்போ நான் என் ஸ்ட்ரீட்ல எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால என்ன முடியுமோ நான் அதை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல இது ஒரு இயக்கமாவே எடுத்து ப்ரோ கண்டிப்பா பண்ணலாம் ப்ரோ. ஆமா ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பருவநிலை மாற்றத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இன்னொன்னு ஆக்டர் விவேக் இருந்தார். அவர் எந்த அளவுக்கு இதுல எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சொல்றேன், விவேக் சார் மட்டும் இது பண்ணணும்னு அவசியமே இல்லை, நம்ம எல்லாரும். ஆமா ஆமா, நம்ம எல்லாரும் பண்ணலாம். அதுதான் எனக்கு ஒரு நீங்க சொன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பேரோ 1000 பேரோ கேட்பாங்க. அது சேரும், போய் சேரும். கேட்பாங்கன்றதோட போய் சேரும். அதனாலதான் இது ஒரு இயக்கமா மாத்தலாம் சதீஷ் பிரதர். ஒரு இயக்கமா மாத்தி நாம ஒண்ணு வேண்டாங்க நடுவுமே ஒரு டிஃபரன்ஸ் தான் அது. கண்டிப்பா கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இன்னொன்னு, அதே சமயம் அந்த அது என்ன கருவேல மரமா, அது என்ன மரம், அந்த தண்ணிய ரொம்ப நிலத்தடி நீரை வந்து ரொம்பவும் இழுத்துடுதுன்னு சொல்றாங்க அந்த தண்ணி, அந்த மரம். அதையும் வந்து நம்ம பக்கத்துல நம்ம ஊர்ல இருக்கிற ஏதாவது இருந்தோம்னா பக்கத்துல பார்த்தோம்னா அதையும் முடிஞ்ச அளவுக்கு நீக்கணும். நான் எனக்கு ஒரு 2 ஏக்கர் உத்தரம் கம்ப்ளீட்டா க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிள்ங்க. நான் வந்து என்ன பண்றேன்னா, அடுத்து இந்த ஸ்பேஸ் என்ன பண்ண போறேன்னா, நிறைய பேருக்கு என்னன்னா, நிறைய பேருக்கு மரம் நடணும்னு ஆசை. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 12வது மாடியில உட்காந்துருப்பாங்க. 12வது மாடியில எங்கடா மரம் நடுறது, எங்கடா உடமாட்டானுடான்ட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். எப்படின்னா, we shall introduce people. இப்போ நிறைய பனை விதைகள் நடுறவங்க, இந்த ஆர்கனைசேஷன் ஜென்யூனான பீப்புளை இங்க கொண்டு வந்து பேச வைப்போம். இதுல ஒரு 10 செடி வாங்கிட்டாங்க அவங்களுக்கு. கண்டிப்பா அவங்க நட்டுக்குவாங்க. இல்ல உங்க சைடுல இருந்து ஒரு வாலண்டியரை ஸ்பான்சர் பண்ணுங்க. அந்த வாலண்டியர் போய் ஒரு 100 மடம் நடுவான். நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல, ஏன்னா பிரதர் எனக்கு தெரிஞ்சு பிரதர் இனிமேல் நாம நான் இதை எங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேனுங்க. நான் வந்து இப்போ ஆர்கிடெக்ட் நம்ம வீடு கட்டுறப்போ ஆர்கிடெக்ட் கிட்ட உட்காந்துட்டு, நண்பா இது எப்படி வீடு ஆனா இனிமேல் வெறும் சூடு மட்டும்தான் இருக்கும்னா, அதனால சூடு வெளியில போறதுக்கான ஆர்கிடெக்சர் நம்ம பண்ணிடலாம்னா, எல்லாமே அதை சரி பண்ணிடலாம்னா, இன்னொரு 50 வருஷம் இந்த வீடு தாங்குற மாதிரி பண்ணலாம்னு அதுக்கு உட்காந்து ஒரு வேலை பார்த்தோம். வேலை பார்த்துட்டு அம்மாவோட வந்து ரேண்டமா பேசிட்டு இருக்கேன். எங்க அம்மா சொல்லுது, என்னடா 11 to 4 இனிமேல் மனுஷங்க வெளியில போக முடியாதாட்டு இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்குது எங்க அம்மா. ஆமா லிட்டரலா பிரதர், லிட்டரலா 11 மணி வந்தா எல்லாருமே பயந்துக்கிறாங்க பிரதர்.
அந்த சேலம் ஈரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா 110 கிட்ட ரீச் ஆகுது. இல்ல முடிஞ்சது பிரதர். அந்த பாறை ஆமா. தண்ணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆமா 110 அடிக்குதுங்க. ஸோ 4 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே தண்ணி இல்ல பிரதர். ஆமா. நீங்க சொன்ன அந்த 10வது மாடி 12வது மாடியில இருக்கிறவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு பிரதர். ஆக்சுவலா வந்து நம்ம இந்த சென்னையில இந்த மாதிரி அர்பன் ஏரியாஸ்லாம் வந்து வார்டு சபைன்னு ஒண்ணு நடத்துறாங்க ஓகே. கவர்மெண்ட். ஏரியா கிராம சபைன்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்துல, ஆமா. வார்டு சபைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. ஓகே. சரிங்களா? அங்க போயிட்டு கவுன்சிலர்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்தந்த ஏரியாவை சேர்ந்தவங்க அங்க போயிட்டு இந்த ஏரியால இங்கெல்லாம் மரம் இல்ல பாருங்க அப்படின்னு அவங்களுக்கு பாயிண்ட் பண்ணி இந்த தெருவுல எல்லாம் மரம் இல்ல, செடி இல்ல, கார்பரேஷன் சார்புல இங்கெல்லாம் செடி நடுங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வீட்டுல நட முடியல அப்படின்னு. சோ ஆமா, இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனும் இருக்கு. இல்ல எல்லாமே பிரதர் நாம இன்னைக்கு நாம தமிழக மக்களோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, வெயிலுக்கு வந்தா ஏசியும் மரத்தையும் யோசிப்போம். ஆமா. குளிர்காலம் வந்தா மரமெல்லாம் அதுவே வளர்ந்துக்கிட்டு போய் படுத்து தூங்கிடுவோம். ஆமா. சரி இது பண்ணாதீங்க. நாம என்னன்னா அஸ் பீப்புள் நாம எல்லாரும் சேர்ந்து நான் இப்போ ரொம்ப சிம்பிளா ஒன்று சொல்றேன். நான் இப்போ நான் என்னோட துணிகள் இதை வந்து ஏன் குவாலிட்டியா பண்றேன் அப்படிங்கிற ரீசன் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதாட்டி சொல்றேன். ஏன் வந்து டாப் குவாலிட்டியா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு மட்டி குவாலிட்டி டிஷர்ட் என்ன பண்ணுவீங்கன்னா 3 மாசத்துல போட்டு வெளியே வீசிடுவீங்க, இன்னொரு டிஷர்ட் வாங்குவீங்க. ஒரு டிஷர்ட் பண்றதுக்கு அவ்வளவு தண்ணி தேவைப்படுதுங்க, அவ்வளவு ப்ராசஸஸ் வந்து ஆகுது. ஸோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 to 4 வருஷமாவது அதை போட்டிருப்பீங்க.